விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம். IPL 19வது IPL திருவிழாவில் மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு அபாரமான வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள். 2012ஆம் ஆண்டுக்கு பின்னர் மும்பை இந்தியன்ஸ் அணி முதன் முறையாக தங்களுடைய முதலாவது போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. ஒவ்வொரு முதல் போட்டியையும் மும்பை இந்தியன்ஸ் சாமிக்கு விட்டுவிடும் என்று சொல்லி மும்பை ரசிகர்கள் சொல்லுவார்கள். அதாவது மும்பை இந்தியன்ஸ் அணி முதலாவது போட்டியை வெல்வது கிடையாது, நாங்கள் முதலாவது போட்டியை சாமிக்கு விட்டு விடுவோம் என்று சொல்லுவார்கள். முதலாவது போட்டி அவர்களுக்கு தோல்விதான் கிடைக்கும். 2012ஆம் ஆண்டுக்கு பின்னர் முதல் முறையாக மும்பை இந்தியன்ஸ் அணி அவர்கள் முதலாவது போட்டியிலே வென்றிருக்கிறார்கள் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவரையில் 2008ஆம் ஆண்டு தொடக்கம் நாங்கள் எடுத்துக்கொண்டால் 2008ஆம் ஆண்டு முதல் போட்டியிலே தோல்வி. அதற்கு பின்னர் பார்த்தால் 2009, 10, 11, 12 என்று 4 ஆண்டுகள் தொடர்ந்து தங்களுடைய முதல் ஆட்டத்தை வென்றார்கள். ஆனால் அதற்கு பின்னர் மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு சாபமா அல்லது வேதனையா என்று நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். 2012ஆம் ஆண்டு தங்களுடைய முதலாவது போட்டியை வென்றதற்கு பின்னர், அதாவது ஒரு தொடர் தொடங்குகின்ற IPL முதல் போட்டியை வென்றதற்கு பின்னர் அவர்கள் 2013 எந்த ஒரு ஆரம்ப ஆட்டத்தையும் வென்றது இல்லை என்பது சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம். இப்படி இருக்க இன்று மும்பை இந்தியன்ஸ் ஒரு சாதனைக்குரிய ஒரு சேசிங் வெற்றியை பெற்றிருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. 200க்கு மேற்பட்ட ஒரு ஓட்டு எண்ணிக்கை இன்றைய நாளில் மும்பை இந்தியன்ஸ் அணி சேசிங் செய்திருக்கிறது. 55 தடவைகள் சாம்பியன் ஆகி இருக்கின்ற மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்தவரையில் இம்முறை 6வது தடவையாகவும் நாங்கள் சாம்பியன் ஆவோம் என்கின்ற அடிப்படையில் அவர்களுடைய செயற்பாடு இன்றைய நாளில் அமைந்திருக்கிறது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 220 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. மும்பை இந்தியன்ஸ் அணி 5 பந்துகள் மீதம் இருக்க 6 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றிருக்கிறது. 224 ஓட்டங்களை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவரையில் பலவிதமான நல்ல விடயங்கள் இன்றைய நாளில் நிகழ்ந்திருக்கின்றன என்பதும் கவனிக்கத்தக்கது. பிளேயிங் 11 இவர்களெல்லாம் இல்லையா என்று சொல்லி நாங்கள் வியப்போடு நோக்குகின்ற அளவிற்கு இன்று மும்பை இந்தியன்ஸுடைய பிளேயிங் 11 இருந்தது. இப்போதுதான் T20 உலக கிண்ணத்தை வென்று இந்தியாவிற்காக கொடுத்திருந்த T20 உலக கிண்ணத்தை வென்ற கேப்டன் மும்பையை சேர்ந்தவர் இவர். அது மாத்திரமல்லாமல் மும்பை இந்தியன்ஸினுடைய முக்கியமான வீரர் சூரியகுமார் யாதவை பிளேயிங் 11க்கு வெளியிலே வைத்தார்கள். வைத்து இவர் இம்பாக்ட் பிளேயராகத்தான் வந்தார் என்பது வேறு கருதை. அதே போன்று தென்னாப்பிரிக்காவுக்காக மிகச்சிறப்பாக செயற்படுகின்ற குவிண்டன் டி காக்கும் இன்று வெளியிலே இருந்தார் என்பதும் ஆச்சரியத்தோடு நோக்குகின்ற விஷயம். 220 ஓட்டங்களை கொல்கத்தா பெற்றுக்கொண்டது. இன்று மும்பை வான்கடே மைதானத்திலே தான் இந்த போட்டி இருந்தது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக சைஃபர்ட் மற்றும் ஃபின் அலன் ஆகிய வீரர்கள் நியூசிலாந்துக்காக T20 உலகக்கிண்ண போட்டிகளிலே பிரித்து மேய்ந்தவர்கள். அவர்கள் தான் இந்த கொல்கத்தாவிற்காக ஆடுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்தார்கள். அஜிங்கியா ரஹானே அணியிலே இருப்பது கொல்கத்தாவிற்கு மிகப்பெரிய ஒரு வீக் பாயிண்ட் என்று அஸ்வின் கூட தன்னுடைய யூடியூப் சேனலிலே சொல்லியிருந்தார். ஆனால் அஜிங்கியா ரஹானே மீதான அழுத்தங்களை அல்லது கேள்வியை இன்று துடுப்பு மூலமாக காண்பித்திருந்தார். 5 சிக்ஸர் 3 பவுண்டரிகளோடு 40 பந்துகளிலே 67. ஃபின் அலன் 17 பந்துகளில் 2 சிக்ஸர் 6 பவுண்டரிகளோடு 37. கேமரூன் கிரீன் 18 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். அன்கிரிஷ் ரகுவன்ஷி இவர் பயிற்சி போட்டியிலும் கூட சதமடித்திருந்த ஒரு வீரர், ஒரு இளம் வீரர், ஒரு ஓப்பனராக விளையாடக்கூடிய தகுதியும் இவருக்கு இருக்கிறது. 29 பந்துகளில் 51. ரிங்கு சிங் 21 பந்துகளிலே ஆட்டமிழக்காத 33. இவர் ஒரு நல்ல மிடிலோடு பேட்டர், பினிஷர். ஆனால் T20 உலகக்கிண்ண தொடரில் கொஞ்சம் சோபிக்க தவறியிருந்தார். இன்று 157 என்கின்ற ஸ்ட்ரைக் ரேட்டில் வைஸ் கேப்டன் பதவியும் கிடைத்திருந்தது. 33 ஓட்டங்களை பெற்றார். 220 ஓட்டங்கள் 4 விக்கெட்டுகளை இழந்து இன்று மும்பைக்காக அறிமுகமாக இருந்த சர்துல் தாக்கூர் 39 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. சென்னைக்காக விளையாடியிருந்த வீரர் ஷர்துல் தாக்கூர் சென்னையிலிருந்து அவர் விடைபெற்று வேறு சில அணிகளிலும் விளையாடியிருந்தார். இப்போது மும்பைக்கு வந்திருக்கிறார். ஏற்கனவே சென்னையிலிருந்து தூக்கி எடுத்த ஒரு சிங்கம் இருக்கிறது தீபக் சஹார். அவர் இன்று விளையாடி இருக்கவில்லை என்பது ஞாபகப்படுத்தத்தக்கது. ட்ரெண்ட் போல்ட், அதே போன்று ஹசன் ஃபார், ஜஸ்பிரீத் பும்ரா, இந்த வீரர்களுக்கெல்லாம் விக்கெட்டுகள் கிடைக்காத போது ஷர்துல் தாக்கூர் முதலாவது ஓவர் வீச வந்தபோது ஒரு விக்கெட், 2வது ஓவர் வீச வந்தபோது இன்னும் ஒரு விக்கெட், 3வது ஓவரில் இன்னும் ஒரு விக்கெட், 3 ஓவர்கள் 3 விக்கெட்டுகளுக்கு என்று சாய்த்திருந்தார். ட்ரெண்ட் போல்ட் 4 ஓவர்கள் 38, ஹார்திக் பாண்டியா 3 ஓவர்கள் 39. முதலாவது ஓவரை மிகச்சிறப்பாக வீசினார். ஒரே ஒரு பவுண்டரி மட்டும்தான் முதல் ஓவரில் விட்டுக் கொடுத்தார். அதற்கு பின்னர் 2வது ஓவரில் சரமாரியான அடி, சிக்ஸர்கள், பவுண்டரிகள் என்று சொல்லி பெறப்பட்டிருந்தன. ஹசன் ஃபார் அதிகம் எதிர்பார்க்கப்பட்டிருந்த
ஒரு வீரர் 4 ஓவர்கள் 51 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் என்று சொல்லலாம். ஆப்கானிஸ்தானிலிருந்து இவ்வாறான பல நட்சத்திர வீரர்கள் வருகின்ற போது இவரும் வந்திருக்கிறார். எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு வீரர். இவரை ஆரம்ப போட்டியிலே இவருக்கு அறிமுகம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. மிச்சல் சாண்டர் கடந்த சீசன் முழுவதும் மும்பைக்காக ஒரு சுழற்பந்து வீச்சிலே கலக்கி ஒரு நல்ல வீரர். ஆனால் மிச்சல் சாண்டரை அணிக்குள்ளே எடுக்க முடியாத அளவிற்கு மும்பையினுடைய இந்த அணி கட்டமைப்பு இருக்கிறது என்பதும் இங்கே சுட்டிச் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். மிகச்சிறப்பாக விளையாடி இருந்தது கொல்கத்தாவும் சரி மும்பையும் சரி. பந்துவீச்சை பொறுத்தவரையில் கசன்ஃபார் 4 ஓவர்கள் 51, ஜஸ்பிரித் பும்ரா 4 ஓவர்கள் 35, ஷர்துல் தாக்கூர் 39க்கு 3, மயங்க் மார்க்கண்டே 1 ஓவர் 16 ஓட்டங்கள் பதிலளித்த மும்பை இந்தியன்ஸுக்கு ரென் ரெக்கல்டன் 43 பந்துகளில் 8 சிக்ஸர்கள் 4 பவுண்டரிகளோடு 43 ஓட்டங்கள். நேற்றைய நாளில் ஆர்சிபி தங்களுடைய 100 ஓட்டங்களை 8.1 ஓவர்களிலே, அதாவது 49 பந்துகளிலே 100 ஓட்டங்களை கடந்தார்கள். அதே மாதிரி தான் இன்றும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் 49 பந்துகளிலே 100 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். ரோஹித் சர்மாவும் ரெக்கல்டனும் மிகச்சிறப்பாக ஆடினார்கள். நேற்று 38 பந்துகளிலே மிகச்சிறப்பாக விராட் கோலி துடுப்படுத்தாடி இருந்தார். 68 ஓட்டங்களை விராட் கோலி ஆட்டமிழக்காது பெற்றிருந்தார் என்பதும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இதே மாதிரி இன்று ஆடியிருக்கிறார் ரோஹித் சர்மா ஆடியிருக்கிறார் என்பதும் கவனிக்கத்தக்கது. நேற்று 38 பந்துகளில் 69 விராட் கோலி, இன்று 38 பந்துகளில் 78 ஓட்டங்களை ரோஹித் சர்மா பெற்றிருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. 2027 உலகக்கிண்ண ஆட்டங்களிலே இந்தியாவின் வீரர்களை தேர்வு செய்கின்ற போது எங்களை விட்டு நீங்கள் தேர்வு செய்துவிட முடியாது என்று சொல்லி தேர்வாளர்களுக்கு அடித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும். ரெக்கல்டனை பொறுத்தவரையில் கடந்த முறை மும்பைக்கு ஓபனர்ஸ் இருவருமே சொதப்பினார்கள். ரோஹித் சர்மாவும் அவுட் ஆஃப் ஃபார்ம், ரெக்கல்டனும் மிகச்சிறப்பாக செயற்படவில்லை. ஆகவே 1 கோடி கொடுத்து தட்டி தூக்கினார்கள் குவிண்டன் டிகாக்கை. குவிண்டன் டிகாக் முதலிலே ஏலம் போகவில்லை. பின்னர் இரண்டாவது சுற்றிலே இவரை யாரும் பெரிதாக கணக்கில் எடுக்கவில்லை. ரெக்கல்டன் இல்லாவிட்டால் ஒரு லெப்ட் ஹேண்டர் தேவை, விக்கெட் கீப்பர் தேவை. ஆகவே 1 கோடி என்று அடிப்படை விலையில் ஒரு பேக்கப் ஓபனராக கூட அவரை குவிண்டன் டிகாக்கை பாவிக்கலாம் என்று சொல்லி எடுத்தால் இன்று ரெக்கல்டனுக்கு தான் வாய்ப்பு கிடைத்தது. குவிண்டன் டிகாக் வாய்ப்பு பெறவில்லை. 43 பந்துகளில் ரெக்கல்டன் மிகச்சிறப்பாக 8 சிக்ஸர் 4 பவுண்டரி கூட ஆடினார். T20 உலக கிண்ணத்துக்கான தென்னாப்பிரிக்க அணிவிலே ரெக்கல்டன் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கவில்லை. உபாதைகளுக்கான மாற்றீடாகத்தான் அணிக்குள்ளே வந்தவர். இவர் ஏற்கனவே தென்னாப்பிரிக்காவில் இடம்பெறுகின்ற T20 தொடரிலே 2 சதங்களை விளாசி தேர்வாளர்களை கவர்ந்து தென்னாப்பிரிக்காவினுடைய ஒரு வீரருக்கு உபாதை ஏற்பட அவருக்கான மாற்றீடாக அணிக்குள்ளே வந்து தென்னாப்பிரிக்காவின் T20 உலக கிண்ணத்திலும் ஜொலித்தவர் ரெக்கல்டன் என்பதும் இங்கே சிறப்பு தகவலாக இருக்கிறது. 81 ஓட்டங்கள் 8 சிக்ஸர்கள். ரோஹித் சர்மா 6 சிக்ஸர் 6 பவுண்டரி கூட 38 பந்துகளில் 78 ஓட்டங்கள். சூரியகுமார் யாதவ் தொடர்ந்து இவர் 25க்கு மேற்பட்ட இன்னிங்ஸ்களில் IPL போட்டிகளிலே 25க்கு மேற்பட்ட ஓட்டங்களை குவித்தவர். ஆனால் இன்று 16 ஓட்டங்களோடு இவர் ஆட்டமிழந்தார். திலக் வர்மா 20 ஓட்டங்கள், ஹார்திக் பாண்டியா ஆட்டமிழக்காது 18, நமன்தீர் 5. ஒரு கடப்பார பேட்டிங் லைனப் என்பதை மும்பை இந்தியன்ஸ் நிரூபித்தது. 5 பந்துகள் மீதமிருக்க 6 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றார்கள். 224 ஓட்டங்கள் பெறப்பட்டது. 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. முசர்பானி ஏற்கனவே இவர் IPL போட்டிகளை பொறுத்தவரையில் லக்னோ அணியிலே ஒரு நெட் பவுலராக இருந்தவர். கடந்த முறை RCB அணியிலும் கூட இவர் வெற்றி பெற்றிருந்த அணியிலே இவர் விளையாடிய அணியிலே இருந்தவர். ஆனால் அறிமுகம் எதுவும் இவருக்கு கிடைத்திருக்கவில்லை என்பது ஞாபகப்படுத்தத்தக்கது. இன்று இவர் பிளேயிங் 11லே இடம்பெற்றிருந்தார் என்பதும் நோக்கத்தக்க ஒரு விஷயம். முசர்பானி எப்படி அணிக்குள்ளே வந்தார் என்று உங்களுக்கு தெரியும். முஸ்தாபிஸ் ரஹ்மான் சர்ச்சைக்குரிய ஒரு வீரர். அவர் இல்லாத நிலையில் அவருடைய இடத்தை நிரப்புவதற்காகத்தான் பாகிஸ்தான் சூப்பர் லீக்கில் ஒப்பந்தமாகி இருந்தவர். அதனை தூக்கி எறிந்துவிட்டு இப்போது IPL பக்கம் வந்தார் என்கிற குற்றச்சாட்டுகள் இருக்க முசர்பானிக்கு என்று அறிமுகம் கிடைத்தது. 3 ஓவர்கள் 34 ஓட்டங்கள். வருண் சக்கரவர்த்தி இந்த IPL இவருடைய கரியரை தீர்மானிக்கும் போல இருக்கிறது. T20 உலக கிண்ணத்தில் எல்லா வீரர்களுமே இவரை அடித்து நொறுக்கி இருந்தார்கள். இந்த IPL இவருடைய கரியர் எவ்வாறு அமையும் என்பதை தீர்மானிக்கலாம். 4 ஓவர்கள் 48 ஓட்டங்கள். இன்று விக்கெட் கிடைக்கவில்லை. கார்த்திக் தியாகி 4 ஓவர்கள் 43 ஓட்டங்கள், 1 விக்கெட். இவர் ராஜஸ்தான் ராயல்ஸுக்காக IPL போட்டி ஒன்றினுடைய இறுதி ஓவரை
எப்படி வீசி எல்லோரையும் கவர்ந்தார் என்பது உங்களுக்கே தெரியும். அதற்கு பின்னர் நீண்ட காலம் உபாதைகளால் அவதிப்பட்டு இப்போது அணிக்குள்ளே மீண்டு வந்திருக்கிறார். கொல்கத்தா இவரை எடுத்திருந்தது 43 சுனில் நாராயண் 3 ஓவர்கள் 30 வேறு யாரும் சொல்லும்படியாக பிரகாசித்திருக்கவில்லை. மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்கிறது. வாழ்த்துக்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு சேசிங் என்று சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு சாதனைக்குரிய ஒரு சேசிங்காகவும் அமைந்திருக்கிறது. நான் தில்லையம்பலம் தரணிதரன். இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறுகின்றேன்.